is for kangaroo. Kangaroo. வணக்கம் குழந்தைகளா. இப்போ நம்ம 3rd ஸ்டாண்டர்ட் தமிழ் புக்கில் ஃபஸ்ட் டைமில் வந்துட்டு லெசன் எல்லா லெசனுமே பார்த்துட்ருக்கோம். இப்போ வந்து ஃபைனலாக நம்ம என்ன லெசன் பார்க்க போகிறோம்னா சான்றோர் மொழி பேஜ் நம்பர் 35. நம்ம 34 லெசன் வரைக்கும் போன வீக்கில் பார்த்துட்டோம். நீங்கள் அதை நல்லாவே பார்த்துட்டு இருக்கீங்கன்னு தெரியும். இந்த வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க சான்றோர் மொழி லெசனில் பாடல் இருக்குது, நம்ம பார்த்துடலாம். இனியவை 40. கற்றார் முன் கல்வி உரைத்தல் மிக இனிதே, மிக்காரை சேர்தல் மிகமான முன் இனிதே, எல் துணை யானும் இரவாது தான் நீதல், எத்துணையும் ஆற்ற இனிதே. இந்த பாடலை அழகாக பாடி காமிங்க குழந்தைங்களுக்கு. அழகாக பாடிட்டு எழுத வைங்க. கொஞ்சம் கூட ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் அவங்கள எழுத வைங்க. அப்போ தான் அவங்களுக்கு வந்துட்டு ஃபுல் மார்க் கிடைக்கும். ஓகேங்களா? இந்த பாடலை எழுதினது யார்? பூதன் சேந்தனார். ஓகே, இந்த லெசனில் சொல்லும் பொருளும் வந்து ஒன் வேர்ட்ஸில் கண்டிப்பாக கேட்பாங்க. நம்ம வந்துட்டு ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். கற்றார். கற்றார் அப்படின்னா யாரு? கற்றவர். கற்றார்னா யாரு? கற்றவர். செகண்ட் ஒன் பாருங்க, உரைத்தல். கூறுதல். உரைத்தல்னா கூறுதல். தேர்ட் ஒன் பாருங்க, மிக்கார். மிக்கார்னா யாரு? அறிவில் மேம்பட்டவர். அறிவில் மேம்பட்டவர். மிகமான அப்படின்னா மிக பெருமையுடன். மிக பெருமையுடன். எல் துணை அப்படின்னா எல் அளவு. எல் அளவு. ஈதல் அப்படின்னா கொடுத்தல். கொடுத்தல். எத்துணையும் எல்லாவற்றிலும். எல்லாவற்றிலும். மாண்பு பெருமை. பெருமை. ஓகேவா? இது எல்லாமே பொருள் வந்துட்டு சொல்லும் பொருளும் ஒன் வேர்ட்ஸில் கேட்பாங்க. நல்லா தெளிவாக படித்து வச்சுக்கோங்க. அழகாக இருக்குது இந்த வேர்ட்ஸ் எல்லாமே. இந்த பாடலோட பொருள் இதுதான். பாருங்கள், பாடல்களின் முன் தான் கற்ற கல்வியை கூறுதல் இனிமையானதுன்னு சொல்கிறாங்க. அறிவில் மேம்பட்டவர்களுடன் சேர்ந்திருப்பது மிகவும் இனிமையானது. எல்லளவு சிறிதாயினும் தான் பிறரிடம் கேட்டு பெறாமல் பிறருக்கு கொடுத்தல் எல்லாவற்றையும் விட இனிமையானதாகும். மற்றவங்கள்ட்ட நம்ம கேட்காம நம்மள்டேந்து உள்ளதை மற்றவங்களுக்கு கொடுக்குறது ரொம்பவே இனிமையானதுன்னு சொல்கிறாங்க. இந்த பாடலை கேட்கவே ரொம்பவே எளிமையாக இருக்குது. பார்த்தீங்களா? படிக்கவும் ரொம்ப ஈஸியாக இருக்குது. சரியான விடை தேர்வு செய்கிறது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், உரைத்தல் என்ற சொல் குறிக்கும் பொருள் கூறுதல். இ இஸ் கரெக்ட் ஆன்சர். செகண்ட் ஒன் பாருங்கள், ஈதல் என்ற சொல் குறிக்கும் பொருள் கொடுத்தல். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கரெக்ட் ஆன்சர். தேர்ட் ஒன் பாருங்கள், அறிவில் மேம்பட்டவர்களுடன் சேர்ந்திருப்பது இனிமையானது. வண்ணமிட்ட சொல்லின் பொருள். இந்த கலராக இருக்க லெட்டர்ஸோட பொருள் என்னன்னு கேட்குறாங்க. மிக்கார். நம்ம முன்னாடி பேஜிலே பார்த்துட்டோம், மிக்கார் தான். அப்போ அவன் இஸ் கரெக்ட் ஆன்சர். ஃபோர்த் ஒன் பாருங்கள், இரவாது என்ற சொல் குறிக்கும் பொருள். பிறரிடம் கேட்டு பெறாது. நம்மக்கிட்ட இருக்கிறது தான் நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்கணும், பிறர்கிட்டேருந்து நம்ம கேட்டு பெறக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அதுதான் இரவாது. ஆ இஸ் கரெக்ட் ஆன்சர். ஃபிஃப்த் ஒன் பாருங்கள், சேர்தல் என்ற சொல் குறிக்கும் பொருள் இணைதல். இ இஸ் கரெக்ட் ஆன்சர். இப்போ இந்த கொஸ்டின் ஆன்சர்லாம் வந்துட்டு உங்கள் மேம் வந்து கிளாஸில் எழுதி போட்டுருவாங்க. ஸோ நம்ம வந்துட்டு கொஸ்டின் ஆன்சர் பார்க்க வேணாம், ஒன் வேர்ட்ஸ் பார்த்துடலாம் வாங்க. இப்போ இந்த பேஜில் வந்துட்டு பேஜ் நம்பர் 37 வந்திருக்கோம். 37ல் வந்துட்டு என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பாருங்கள், பிடித்த உணவுப் பொருட்கள். அது வந்துட்டு இப்போ ஒரு நிறைய இது கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் உள்ள பிடித்த உணவுப் பொருட்கள் என்னென்னு உங்கள் பசங்கள்கிட்ட நீங்கள் கேளுங்க. அடுத்து வந்துட்டு லட்டு, தோசை, எள்ளுருண்டை, அதிரசம், கடலை உருண்டை, அப்பளம், முறுக்கு, ஜிலேபி, பூரி, வடை, பாயசம், சோளப்பொரி, இவ்வளோ கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம வந்துட்டு ஏதாவது நம்மளுக்கு பிடிச்சதை எடுத்து நம்ம வந்து எழுத போகிறோம். எக்ஸாம்பிளுக்கு வந்து அவங்க கொடுத்துருக்காங்க பாருங்கள், அப்பளம். அப்பளம் எனக்கு மிகவும் பிடிக்கும். ரொம்ப எளிமையான வேர்ட்ஸ் தான் இதெல்லாம் பாருங்கள். மொறு என்று இருக்கும். அது எல்லாருக்குமே நம்மளுக்கு தெரிஞ்சமான விஷயந்தான். இந்த மாதிரி கொடுத்துருக்க பிக்சர்லேருந்து நீங்கள் எடுத்து நேம் எழுதிட்டு அதை பற்றி ஒரு 2 லைன் எழுதணும். 2 மார்க்கில் கேட்பாங்க, இல்லைனா 1 மார்க்கில் கூட கேட்பாங்க. ரொம்பவே ஈஸியானதாக எளிமையான வார்த்தைகள் தான், நம்ம எழுதவும் ஈஸியாக இருக்கும். இப்போ இதில் பிடித்தது வந்து பாயாசம். இப்போ பாயாசம்னு எடுத்துட்டா, பாயசம் எனக்கு மிகவும் பிடிக்கும், இனிப்பாகவும் இருக்கும். இந்த மாதிரி சிம்பிளான வேர்ட்ஸ் எழுதிட்டிங்கன்னா முடிஞ்சது, உங்களுக்கு மார்க் ஈஸியாக வாங்கிடலாம். பூரி. இப்போ பூரி எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ன எழுதுவீங்க? பூரி எனக்கு மிகவும் பிடிக்கும், உருண்டையாக இருக்கும் அப்படின்னு எழுதலாம். வடை. வடை எனக்கு மிகவும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம். ஓசையை உடைய சொல்லை எடுத்து எழுதுவேன். ஒத்த ஓசையுடைய சொற்கள் அப்படின்னா இப்போ நான் 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆணி, துள்ளி, பெட்டி, பந்து கொடுத்துருக்காங்களா? ஃபஸ்ட்டு ஒன்று பாருங்கள், வள்ளி குதிப்பால். வள்ளி அப்படின்னா துள்ளி. சொல்லி பாருங்கள், வள்ளி துள்ளி. கரெக்டாக மேட்ச் ஆகுது பார்த்தீங்களா? சொல்லி பார்த்து அழகாக எழுதுங்க. ஓகே, செகண்ட் ஒன்று பாருங்கள், சிந்து ஆடினாள். சிந்து பந்து. சிந்து பந்து. ஓகேவா? ஒரே சவுண்டு தான் வருது. ஓகே, செகண்ட் ஒன் இஸ் எழுதியாச்சு. தேர்ட் ஒன் பாருங்கள், வேணி சுவரில் அடித்தாள். ஆணி. வேணி ஆணி. எல்லாத்துலேயுமே லாஸ்ட் லெட்டர் வந்து சேமாக இருக்குது. ஓகேங்களா? ஃபோர்த் ஒன் பாருங்கள், பாட்டி தந்த பெட்டி. பாட்டி பெட்டி. பாருங்கள் சவுண்டு வருது பார்த்தீங்களா? பாட்டி பெட்டி. நீங்கள் அப்படி ரீட் பண்ணி எழுதலான்ட்டியும் லாஸ்ட் லெட்டர் எல்லாத்துலேயுமே சேமாக வருது பாருங்கள். வள்ளி துள்ளி. லீ ஈக்குவலாக இருக்குது பாருங்கள், சேமாக இருக்குது பார்த்தீங்களா? சிந்து பந்து. து. வேணி ஆணி. பெட்டி பாட்டி பெட்டி. எல்லாமே கரெக்டாக மேட்ச் ஆகுது பார்த்தீங்களா? எடுத்து அழகாக எழுதிடலாம். பேஜ் நம்பர் 37 வந்துட்டு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. 38 போயிடலாமா? 38ல் வந்துட்டு படங்களை இணைத்து சொற்களை கண்டுபிடிப்போம்னு கொடுத்துருக்காங்க. இது மிகவும் எளிமையானது, பார்த்தோன்னே அழகாக எழுதிடலாம்.
ஃபஸ்ட்டு ஒன் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கடல் குதிரை, கடல் குதிரை. இது வந்து கடல், இது வந்து குதிரை. இது 2 லெட்டரையுமே நம்ம வந்து ஜாயின் பண்ணி எழுத போகிறோம். கடல். செகண்ட் ஒன் பாருங்கள், குடை மிளகாய். குடைன்னு ஃபிச்சர் கொடுத்துருக்காங்க, அதுக்கு நம்ம குடைன்னு எழுதிக்கலாம். மிளகாய் கொடுத்துருக்காங்க, மிளகாய்னு எழுதிக்கலாம். அப்புறம் 2 வேர்டையும் சேர்த்து அழகாக எழுதிக்கலாம். குடை மிளகாய் ஜாயின் பண்ணி எழுதிருங்க. அவ்வளோதான், ரொம்பவே எளிமையானது. அழகாக சொல்லிக் கொடுங்க, சூப்பராக எழுதிடுவாங்க பசங்க. இப்போ ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் எழுதுறதுக்கு நீங்கள் வந்துட்டு ஒரு வேர்டையும் 5 டைம்ஸ் எழுதி பாருங்கள் எவ்ரிடே. இது வந்து தண்ணீர் வந்து ஒரு கிளாஸில் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, நீர்னு எழுதிக்கோங்க. இது வந்து நாய். இப்போ நீர் நாய் சேர்த்து எழுதிட்டிங்கன்னா நீர் நாய்னு கிடச்சிரும். இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பஞ்சு, பஞ்சுன்னு பாக்ஸில் எழுதுங்க. இது வந்து மிட்டாய், சேர்த்து எழுதுங்க பார்க்கலாம். பஞ்சு மிட்டாய். எல்லாமே கரெக்டாக எழுதியாச்சா? ஈஸியாக இருக்குது பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து குறிப்பு சொற்களை படிப்போம், தொடர்புடைய சொல்லை கண்டுபிடித்து எழுதுவோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பாக்ஸில் வந்து ஃபிச்சர்ஸ்லாம் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்களா. இப்போ வந்துட்டு இதை வச்சுட்டு என்ன எழுதலாம்னா, தண்ணீர் மீன் பறவை அப்படின்னா என்ன? தண்ணீர் மீன் பறவை அப்படின்னா வந்துட்டு கொக்கு. ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாமா? தண்ணியில் இருக்கும், அது ஒரு பறவை, அது மீனை பிடிக்க போயிருக்கு. அப்போ அது என்னது? கொக்கு. ஈஸியாக கண்டுபிடிச்சாச்சு. செகண்ட் ஒன் பாருங்கள், இரவு வானம் வட்டம். இரவு வானம் வட்டம் எங்கே இருக்குது? நிலா. சூப்பராக கண்டுபிடிச்சாச்சு பார்த்தீங்களா? ஓகே. தேர்ட் ஒன் பாருங்கள், பால் மீசை மியாவ். மியாவ் சொன்னோன்னே பூனைன்னு நீங்கள் அழகாக கண்டுபிடிச்சிருவீங்க, பூனை எழுதிக்கோங்க. அடுத்து ஃபோர்த் ஒன் பாருங்கள், கிளை நிழல் பழம். இதை பார்த்தோன்னே நீங்கள் சொல்லிடலாம் மரம்னு. ஓகேவா? கிளை இருக்குது, நிழல் கிடைக்கும், பழம் கிடைக்கும். அப்போ இங்கே மரம். கன்ஃபியூஸ் ஆகவே தேவையில்லை, அந்த வேர்ட்ஸை படித்தாலும் ஈஸியாக எழுதிடலாம். அப்போ ஃபிஃப்த் ஒன் பாருங்கள், வீடு கதவு பாதுகாப்பு. வீடு கதவு பாதுகாப்புனாவே லாக்கு, பூட்டு. ஓகேவா? சிக்ஸ்த் ஒன் பாருங்கள், உப்பு அலை மீன். உப்பு அலை மீன்லாம் எங்கே இருக்குது? கடலில் தான் கிடைக்கும். அப்போ கடல் எடுத்து எழுதிடலாம் ஈஸியாக. ரொம்ப எளிமையாக இருக்குது, ஈஸியான வேர்ட்ஸ் தான், எழுதிடுங்க. வாங்க நெக்ஸ்ட் பேஜ் போயிடலாம். பேஜ் நம்பர் 39 வந்தாச்சு. புதிருக்கு பொருத்தமான படத்தை பொருத்துவேன். ஒரு 6 புதிர் கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து நம்மளுக்கு பக்கத்துலேயே வந்துட்டு ஆன்சரும் கொடுத்துருக்காங்க ஃபிச்சரில். அதை வந்து நம்ம படித்து பார்த்துட்டு தான் நம்மளால் கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியும். குழந்தைங்கள்ட்ட இந்த புதிரை வந்து நீங்கள் வந்துட்டு நார்மலாக வீட்டில் இருக்கும்போது கேட்டு பார்க்கலாம். உணவை எடுத்திடும் உண்ணாமல் வைத்திடும் அது என்ன? நம்ம டெய்லிக்கும் நம்ம இந்த விஷயம் செய்கிறது தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கரண்டி வச்சுட்டு உணவு எடுப்போம். ஆனால் வந்து கரண்டி வந்து உணவும் சாப்பிடுமா? சாப்பிடவே சாப்பிடாது. அப்போ வந்து கரண்டி தான் கரெக்டான ஆப்ஷன். ஒன்று நீங்கள் நம்பர் போட்டு ரவுண்ட் பண்ணிக்கோங்க. செகண்ட் பாருங்கள், வெள்ளையாம் வெள்ளை குடம் விழுந்தால் சல்லிக்குடம். அது என்னென்னு கேட்டிருக்காங்க. வெள்ளையாக இருக்கும், வெள்ளி குடம் மாதிரி இருக்கும், அது விழுந்தால் சல்லிக்குடம். ஒன்றுமே எல்லாமே உடஞ்சி போயிருன்னு சொல்கிறாங்க. அப்படின்னா அது என்னென்னு பார்த்து கரெக்டாக நம்ம டிக் பண்ணிடலாம். முட்டை தான். செகண்ட் இஸ் கரெக்ட் ஆன்சர். நம்பர் 2ன்னு நோட் பண்ணிக்கோங்க. கொடி கொடியாம் பூங்கொடியாம் கிளி தின்னும் பழம் இதுவாம் அது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்களா. கொடி கொடியாக இருக்கும். இந்த பிக்சர் பார்த்தாலே நீங்கள் கண்டுபிடிச்சோன்னா கொடி கொடியாக இருக்குது கோவப்பழம் மட்டும்தான். கோவப்பழத்தை வந்து கிளி சாப்பிடும். நீங்களாம் பார்த்துருக்கீங்களான்னு தெரில. பார்க்கலன்னா நீங்கள் இனிமேல் போய் பாருங்கள். இந்த கோவப்பழம் இருக்கிற இடத்துல கிளி கண்டிப்பாக இருக்கும். இந்த பழத்தை சாப்பிட்றதுக்கு எங்கேயாவது கிளி வந்து சாப்பிடும். அதான் சொல்கிறாங்க, கிளி தின்னும் பழம் இதுன்னு சொல்கிறாங்க. கோவப்பழம் டிக் பண்ணிக்கோங்க. தேர்டு ஓகேவா. தட்டு வெள்ளை தட்டு தகதகக்கும் வெள்ளி தட்டு அது என்ன? தட்டு சேஃபில் இருக்கும், வெள்ளை தட்டுன்னு சொல்கிறாங்க, தகதகக்குன்னு சொல்கிறாங்க. அந்த வெள்ளித்தட்டு அது என்னன்னு கேட்குறாங்க. இதுதான் அந்த வெள்ளித்தட்டு. நிலா. டிக் பண்ணிக்கோங்க. 4ன்னு ரவுண்ட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், 1000 அறை உண்டு அனைத்திலும் இனிப்பு உண்டு அது என்ன? 1000 அறை உண்டு அதிலும் அனைத்திலுமே இனிப்பு உண்டுன்னு சொல்கிறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா தேனடை. இங்கே பாருங்கள், இது நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு தெரியுங்களா? பிக்சரில் பாருங்கள். உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிதுன்னா, நேரில் கிடைக்கிற வாய்ப்பு கிடைச்சின்னா அதில் போய் பாருங்கள். 1000 அறை இருக்கும், நிறைய அறைகள் இருக்கும், அத்தனைத்துலேயுமே இனிப்பு இருக்கும், தேன் இருக்கும். அதை தான் சொல்கிறாங்க தேனடை. ஓகேங்களா? அதை கரெக்டான ஆன்சர் வந்துட்டு நல்லா டிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், ஒரே சொல்லை கொண்டு நிரப்புவோம். ஒரு பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க. பேராகிராஃபில் வந்துட்டு 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. எல்லாமே இந்த லை இந்த லா ரா வந்துட்டு வேறுபாடு கண்டுபிடிச்சி நம்ம வந்துட்டு அழகாக எழுதிடலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், ஒரு நாள் மாலை வேலை. ஈவினிங் டைம் சொல்கிறோம் பார்த்தீங்களா, மாலை வேலை. அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கரெக்ட் ஆன்சர். டிக் பண்ணிவிட்டு எழுதிக்கோங்க. எழில் டேஸ். இந்த பள்ளியா இந்த பள்ளியா? இந்த பள்ளி தான் ஸ்கூல் நம்மளுக்கு. ஓகேவா? பள்ளி முடிந்து பூங்காவிற்கு சென்றான். அங்கே பூக்கள் மனம் வீசியது. மனம். ஓகேவா? வீசின. திடீரென்று மழை பெய்தது. மழை இதுதான் வரும். ஓகேவா? பெய்தது. எழில் மழை நீரில் கப்பல் விட்டு மனம் மகிழ்ந்தான். மனம் நம்ம மனசு சொல்கிறது. மனம் மகிழ்ந்தான். அவனுடைய ஆடையில் சேறுபட்டு கரை படிந்தது. அவ்வளோதாங்க. இந்த ரா இந்த நா 2 சொல்லி 3 சொல்லி சொல்லுவோம் இல்லையா? அப்புறம் சிறப்புள்ளகரம் இந்த லாக்கு நீங்கள் டிஃப்ரெண்ட் கண்டுபிடிச்சிக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக போட்டுடலாம். இதுக்கு வந்து ப்ராக்டிஸ் கொடுங்க பசங்களுக்கு. ப்ராக்டிஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க ஈஸியாக எழுதிட்டு வாங்க. இந்த பேஜ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். பேஜ் நம்பர் 39 ஃபுல் கம்ப்ளீட்டு. பேஜ் நம்பர் 40 வந்துட்டோம் பாருங்கள். இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, உரிய இடைவெளி விடுவேன் பொருள் விளங்க எழுதுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வண்ணப்பட்டம் பறந்து வந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. வண்ணப்பட்டம்
ப்ளேஸ் விட்டு எழுதுங்க, ஃபிங்கர் ப்ளேஸ் விட்டுட்டு எழுதுங்க. வண்ணப்பட்டம் பறந்து வந்தது. எழுதிட்டிங்களா? ப்ளேஸ் விட்டிங்க அப்படின்னா தான் இதுக்கு வந்துட்டு கரெக்டாக உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். அவங்க வந்துட்டு சேம் சென்டென்ஸாக கொடுத்துருக்காங்க, நம்ம வந்து ப்ளேஸ் விட்டு எழுத போகிறோம், அவ்வளோதான். செகண்ட் ஒன்று பாருங்கள், விடுகதைக்கு விடை சொல்ல எனக்கு பிடிக்கும். விடுகதைக்கு ப்ளேஸ் விடுங்க, விடை சொல்ல எனக்கு பிடிக்கும், ப்ளேஸ் விட்டு எழுதிடுங்க. மீனாவும் இனியனும் நண்பர்கள். மீனாவும் இனியனும் நண்பர்கள். ப்ளேஸ் விட்டிங்களா? ஓகே. அம்மா தின்பண்டம் வாங்கி வந்தார். அம்மா தின்பண்டம் வாங்கி வந்தார். ப்ளேஸ் விட்டு எழுதிட்டிங்களா? அவ்வளோதான், ஓவர் ஆயிடுச்சு. வாங்க நெக்ஸ்ட் பார்த்துடலாமா? கட்டங்களை நிரப்புக. நிரப்பிடலாமா? ஃபஸ்ட்டு ஒன், செகண்ட் ஒன் எத்தனை கொடுத்துருக்காங்க? இதில் வந்துட்டு 10 வரைக்கும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். விதை முளைத்து டேஸ் வளரும். விதை முளைத்தால் என்ன வரும்? செடி தான் வளரும். அப்போ சே கொடுத்துட்டாங்க, நம்ம டி சொல்லி பார்த்து எழுதணும். செடி வளரும். ஓகே. வீடு கட்ட டேஸ் உதவும். வீடு கட்டுறதுக்கு என்ன? செங்கல் தான் உதவும். இல் செங்கல் உதவும். ஓகே. காலில் செருப்பு அணிய வேண்டும். இப்போ ஒரு லெட்டர் கொடுத்துட்டாங்க, மற்றெல்லாம் நம்ம தான் கண்டுபிடிச்சி எழுதணும். ப்ராக்டிஸ் வேணும் இதெல்லாம் எழுதுறதுக்கு. இப்போதைக்கு நீங்கள் எழுதிக்கோங்க. நாள்தோறும் செய்தித்தாள் படிப்பேன். செய்தித்தாள் படிப்பேன். ஒரு லெட்டரையுமே வந்துட்டு எழுத்துக்குட்டி படிக்க சொல்லுங்கள். அதே மாதிரி 5th ஒன் பாருங்கள். செம்பருத்தி பூ சிவப்பு நிறத்தில் இருக்கும். செம்பருத்தி பூ. ஓகே. 6th ஒன் பாருங்கள். சேவல் கூரை மேல் நின்றிருந்தது. கூரை. ஆற்றின் ஓரம் கரை இருக்கும். ஓகே. 8th ஒன் பாருங்கள். கீரை உண்பது உடலுக்கு நல்லது. கீ போட்டுக்கோங்க. 9th ஒன் பாருங்கள். கொடியில் காய்க்கும் காய் சுரைக்காய் சொல்லுவோம் இல்லையா, அதான் சுரைன்னு சொல்கிறாங்க. 10th ஒன் பாருங்கள். உடலில் வரிகள் உடைய விலங்கு எதுனா? வரி குதிரை. சொல்லி பார்த்து எழுதிங்கன்னா எல்லாமே ஈஸியாகிடும். கரெக்டானதாக எழுதுங்க. பசங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுங்க. ஒரு லெட்டரையுமே எழுத்து கூட்டி படிக்கிறதுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். குழந்தைங்களுக்கு எல்லாமே எளிமையானது தான். இந்த ப்ராஜெக்ட் வந்துட்டு கிளாஸில் கொடுத்தாங்க. நான் வந்து ஆல்ரெடி இது போட்டிருந்தேன்னு நினைக்கிறேன். இதை பாருங்கள். இதே மாதிரி நீங்களே செஞ்சு கொடுக்காதீங்க குழந்தைங்களுக்கு. அவங்களாம் செய்கிறதுக்கு பழகுங்க. அது நல்லா இருந்தாலும் நல்லா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும்னு நினச்சிட்டு நிறைய பேரண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, கொடுக்குற ஆக்டிவிட்டியெல்லாம் அவங்களே வந்து செய்கிறாங்க. குழந்தைங்க லேர்ன் பண்ணுறதுக்காக தான் அவங்களுக்கு ஆக்டிவிட்டின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. அதை என்ன பண்ணுறாங்கன்னா பேரண்ட்ஸ் வந்துட்டு இல்லை என்னோடய குழந்தை வந்து ஃபுல் மார்க் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே செய்கிறாங்க. இப்படிலாம் செய்யாதீங்க. குழந்தைங்க என்ன கற்றுப்பாங்க இதுலேருந்து? நீங்களும் அவங்கள்ட்ட எடுத்து கொடுத்து நீங்கள் வேணால் பக்கத்தில் இருங்க. என்ன அவங்களால செய்ய முடியுதோ, அது தப்பாக இருந்தாலும் சரி, ரொம்ப நீட்டாக விளாட்டியும் பரவாயில்ல, அவங்க அதில் கற்றுக்கிட்டு அவங்க போய்ட்டு மார்க் வாங்கினாங்கன்னா தான் அவங்களுக்கு அந்த ஹாப்பி கிடைக்கும். நீங்கள் பாட்டுக்கு செஞ்சு கொடுத்து உங்களோட குழந்தை 10க்கு 10 வாங்கணும் மார்க் அப்படின்னு சொல்லிட்டு செய்யாதீங்க. இனிமேல் அந்த தப்பை செஞ்சுருந்தீங்க, இன்ன வரைக்கும் நீங்கள் செஞ்சுருந்தீங்களா, இனிமேல் தப்பை தயவு செஞ்சு செய்யாதீங்க. அவங்க லேர்ன் பண்ணுறதுக்காக தான், அவங்களுக்கான புக்கு தான் இது. ஓகேங்களா? நீங்கள் எல்லாமே படித்து முடிச்சுட்டு வந்துட்டீங்க இல்லையா, அவங்க கற்றுக்க வேணாமா? அவங்களே இது எல்லாமே அவங்களுக்கு என்ன தோணுதோ அவங்க இப்போ நீங்கள் கொடுத்து பாருங்களேன், அவங்களாம் டேலண்ட்டாக செய்வாங்க. நீங்கள் அதை சொல்லி இதை சொல்லி செஞ்சு சொதப்பி ஏன் இந்த வேலை? அவங்களே செய்யட்டும், விட்டுருங்க. ஓகேங்களா? ஆக்டிவிட்டி செஞ்சு அவங்க ஓனாக மார்க் வாங்கிட்டு வரட்டும். இனிமேல் இந்த தவிர செய்யவே செய்யாதீங்க. வாங்க நெக்ஸ்ட் பேஜில் என்ன இருக்குன்னு பார்த்துலாமா? பாருங்கள். இதில் வந்துட்டு பேஜ் நம்பர் 42 வந்துட்டோமா? வண்ணம் தீட்ட சொல்லியிருக்காங்க. கலரிங் கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து எனக்கு பிடித்த பறவை விலங்கு, எது வேணாலும் பிடிக்கிற பறவை விலங்கு வரைஞ்சிக்கலாம். பிடித்த விளையாட்டும் அதில் வரைஞ்சிக்கலாம். உங்களோட ஃபேமிலி ஃபோட்டோஸ் இருந்தால் ஒட்டிக்கலாம், இல்லைனா வந்து அதேமாதிரி ட்ராயிங்காக வரைஞ்சிக்கலாம். பாருங்கள். பேஜ் நம்பர் 43. இந்த 43 பேஜோட வந்துட்டு நம்மளுக்கு இந்த ஃபஸ்ட் டேர்ம் புக் வந்துட்டு கம்ப்ளீட் ஆக போகுது. நம்ம அகர முதலியை மட்டும் பார்த்துடலாம். இதில் எல்லாமே வந்துட்டு 1 வேர்ட்ஸில் நம்மளுக்கு வரும். இதில் நீங்கள் டெய்லிக்கும் 2 படிக்க வச்சு நீங்கள் டெஸ்ட்டு வைங்க. உங்கள் குழந்தைங்க ஃபுல் மார்க் வாங்குறதுக்கு நீங்கள் வந்துட்டு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் எழுத வச்சிங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு வரப்போகிற குவார்ட்டர்லி எக்ஸாமில் வந்துட்டு அழகாக மார்க் வாங்கிட்டு வந்துடுவாங்க. அதுக்கு நீங்கள் எவ்ரிடே ப்ராக்டிஸ் கொடுக்கணும். எக்ஸாமுக்கு முதல் நாள் பிடிச்சி உட்கார வச்சுக்கிட்டு படிக்க வச்சுட்டு நீ படிக்கல எழுதலைன்னா எப்படி படிப்பாங்க? நீங்கள் தினம் படிக்க வைங்க. ஓகேங்களா? வாங்க ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஆர்வம் விருப்பம். ஆவல் விருப்பம். இரவாது பிறரிடம் கேட்டு பெறாது. ஈதல் கொடுத்தல். உரைத்தல் கூறுதல். செம்மை சிறப்பு. தகவல் செய்தி. நித்திலம் முத்து. பழுது பார்த்தல் சரி செய்தல். மிக்கார் அறிவில் மேம்பட்டவர். இதில் வந்துட்டு எல்லாமே லெசன்லேருந்து தான் வந்திருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல, இதை நீங்கள் படித்து 1 டைம்ஸ் எழுத வச்சுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோட வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க ஃப்ரெண்ட்ஸ்.